ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக, நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. ஒரு தியான பகுதியை வசனமாய் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 16:11. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? ஆமென். அதாவது சுதந்திர போராட்டத்தில் சர்தார் வல்லபாய் படேல் கடைசி வரைக்கும் போராடினார். நல்ல மாமனிதர். காந்தியடிகளுடைய அகிம்சை கொள்கையில கவரப்பட்டவர். ஒரு முறை சுதந்திர போராட்ட தியாகிகள் 46 பேருக்காக அவர் வாதாடினார். பயங்கரமாய் விடுதலை செய்ய காரசாரமாய் வாதம் போய் கொண்டிருக்கிறது. அவர்களை விடுவிக்க வாதாடி கொண்டிருக்கிறார். ஒருவர் ஒரு துண்டு பேப்பரை கொடுத்தார். அதை வாசித்து மடக்கி வைத்து விட்டு காரசாரமாய் வாதாடினார். வாதாடி முடிச்சுட்டு வெளியே வந்தபோது எல்லாரும் கேட்டாங்க, ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டதே சம்பந்தமே இல்லாம அதை வாசித்து பார்த்த உட்பாடு முகத்தில் எந்த மாற்றமும் தெரியவில்லையே, என்ன சம்பவம்னு கேட்டார்கள். அது என் மனைவி இறந்து விட்டாள் என்கிற செய்தி. நீங்கள் பதற்றம் அடையவில்லை, உடனே ஏன் புறப்படவில்லை? நான் போய் அவளை உயிரோடு எழுப்ப போகிறேனா? இல்லை. அவளை உயிரோடு எழுப்பாமல் இருக்கிறத விட 46 பேர் சாகாமல் நான் பார்த்து கொள்ளலாமே, அதனால தான் போராடினேன் என்று சொன்னார். இப்பொழுது போராட்டம் முடிந்து விட்டது, என் மனைவியை நான் அடக்கம் செய்ய போகிறேன் என்று சொல்லி போனார். எவ்வளவு மாமனிதர்! அநீதி உள்ள உலக பொருள்னால சிநேகத்தை சம்மதித்த மாட்டிருக்கீங்களா? உங்க காரியம் இப்படி இருக்கு. இயேசுக்காக என்ன செய்திருக்கீங்க? உங்க கண்களால் ஒரு காரியத்தை பார்க்கும்போது யாருக்காயிலும் உதவி செய்ய, சுவிசேஷம் அறிவிக்க, ஜெபிக்க கர்த்தர் பாரப்பட்டால் செய்யுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அவனுடைய பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அப்படிப்பட்ட நல்ல நாளாய் மாறட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் அவனுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிப்போமா? தகப்பனே, சர்தார் வல்லபாய் படேல் அவர் மூலமாக நமக்கு கற்றுக்கொண்ட பாடங்கள், தன் மனைவி இறந்த போதிலும் வாதாட்டத்தை நிறுத்தி கொள்ளாமல் முகத்திலையும் காட்டாம 46 பேருக்காக வாதாடினாரே, இன்னைக்கு கண் கண்ட அநேகரை நாங்கள் விசாரியாமல் ஜபிக்காமல் இருந்ததை மன்னியும். அவர்களை நேசிக்க, சுவிசேஷம் அறிவிக்க உதவி செய்ய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.